மத பிரச்சனைகள் வந்து உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வராது, எந்த ஒரு உடல்நல பாதிப்புமே அது வராது. சரியா? அம்மா உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் இல்லாமல் தொழிலில் 2 மாதத்துக்கு முன்னேற்றம் எழுதி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? வாழ்க்கையும் நல்லா இருக்குது, நேரமும் நல்லதாக ஆக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். 2 மாதம் கழிச்சு எவ்வளோ முயற்சி செய்கிறேன், எந்த படம் இருக்கிறது, எந்த விஷயத்தில் எது முயற்சி செய்கிறோம் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். நல்லபடியாக இருக்கும். நான் சொல்ல புரியுதுங்களா? அம்மா நல்லபடியாக அவ்வளோ அதுவுமே உத்தரவு கொடுத்துருக்கேன். யாருக்குமே இந்த கோயில் கடந்து அவ்வளோ உத்தரவு கொடுத்துருக்கு. நல்லா இருக்கு சாமி, மனதில் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி நீயே பார்த்துருக்க, எல்லாம் மலையை இருக்காங்க. உன்னால முடிஞ்ச ஒரு செட்டு ஏதோ இது பத்திரமா எடுத்துட்டு போய் வீட்டில் ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்து மஞ்சள் தடவி எலுமிச்சு கலர் வச்சு குலதெய்வத்தை நினச்சி ₹1 காசு வச்சு எம்மன் மாரியம்மா வீட்டு விளக்கு வந்து அந்த அம்மாவும் நினச்சி அங்கே அந்த விளக்குல ₹1 காசு நினச்சி இதுக்குள்ள வச்சியா அப்படின்னு விளக்குல எம்மன் மாரியம்மா இருக்கா. அதை நம்ம குளிர் வைக்கிறது கூட அது போயிடும். அதனால அது ₹1 காசு வச்சு நினச்சி இதுக்குள்ள வச்சு முடிச்சு கட்டி வீட்டில் எந்த இடத்துல பூஜை கூட எதுனாலும் வச்சுக்கலாம். சரியா? போன உடனே ஒரு 3 நாள் கழிச்சு எம்மன் வாராயம்மா விளக்கவை மகாவாராயம்மா மாற்றிக்கலாம். எம்மன் வாராயம்மா விளக்கவை அது குளிர வச்சுட்டு மறுபடியும் அதுக்கு ஒரு மஞ்சள் தண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அம்மா தாயே நீ இதில் இருந்து எழுந்து அருள்பாலித்து எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலுமிச்சு படம் அந்த விளக்குல போட்டு எண்ணெய் ஊற்றி நெய் எதுனாலும் போட்டு பிரிவு ஏற்றி நீ பொருத்தி ஒரு பிரசாதம் வச்சுட்டு அப்படின்னா மகாவாராய்க்கு வீட்டு போயிடும். நான் வந்து புரியுதா? வம்சாவளியாக வழிபடலாம். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். சரியா? பத்திரமா வைக்கணும். பணம் தவறக்கூடாது. இந்தாங்க ஐயா. என்ன கொஞ்சம் கிட்ட வசம் கொஞ்சம் என்னாச்சு காலுக்கு? பேர் என்ன? தொழிலே ரொம்ப போட்டி. எப்போ அப்பாவுக்கு கர்மம் வேணா அடிச்சிருக்கு. ஏதோ ஒரு தொண்டு குறை விட்டு குறைன்றது அந்த தோசை சாப்பிட்டது இருக்காங்க. அந்த சாபம் தான் காலை பாதிச்சிருக்கு. மற்றபடி சேவனையோ அதுவோ இதுவோ எதுவுமே கிடையாது. நான் சொல்ல புரியுதா? என்ன பண்ண ஒரு 10 விதைகளுக்கு என்னது ஒரு 10 விதைகளுக்கு மாங்கல்ய பொருள் விதைகள் வாங்க மாட்டாங்க. இருந்தாலும் வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மாங்கல்ய பொருள் கொடுக்க சொல்லணும். நான் சொல்ல புரியுதா? மாங்கல்ய பொருள்ன்றது கொடுக்கணும். செருப்பு என்னது வயசானவங்களுக்கு செருப்பு ஒரு 5 ஜோடி இருந்து காலில் போட்டு புது செருப்பு வாங்கி காலில் போட்டு அது எடுத்து தானமாக ஒரு 5 பேர். நான் சொல்ல புரியுதாப்பா? பிரச்சனை சரியா இருக்கு. யாருக்குனாலும் கொடுக்கலாம். ஆம்பளைங்க கொடுக்கலாம். ஆம்பளை செருப்பு தானே இது. ஆம்பளைக்கு காலில் செருப்பு போட்டு சனிக்கிழமை கொடுக்க வேண்டாம், செவ்வாய்க்கிழமை கொடுக்க வேண்டாம், வெள்ளிக்கிழமை கொடுக்க வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலாம். காலில் செருப்பு போட்டு அது தானமாக கொடுக்கணும். ஒரு 10 ரூபா கையில் கொடுத்தாங்கன்னா பெரியவங்க வயசான கோயில் பொருட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வாங்கிக்கோங்க. விதவைங்களுக்கு மாங்கல்ய பொருள் வாங்கி கொடுக்கலாம். இல்லைம்மா மாங்கல்ய பொருள்லாம் 10 பேர் கூப்பிட்டு விதைங்களை வீட்டில் சாப்பாடு போடணும். நான் சொல்ல புரியுதா? கர்மக்குணம் அப்படி இருக்கு. அது நீ பண்ண அப்படின்னா 3 மாசத்துல புண்ணு எப்படி இருக்குன்னு வித்தியாசமா தெரியும். நான் சொல்ல புரியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் கோயிலுக்கு அம்மாவை சனிக்கு வந்துருக்கோம். என்ன தண்ணி குடிச்சுக்கோ. என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்திட்டு வந்துட்டு உன் தலையை இப்படி சுத்திட்டு இப்படி சுத்திட்டு கீழே இறக்க வாங்கிட்டு கால் புண்ணு இருக்கு இல்லையா, அதை நல்லா நீவிட்டு அந்த எம்மன் வர சூழல் இருக்கு இல்லையா அதில் சொருகிடணும். என்ன பண்ணணும்? அதில் சொருகிடணும். இந்த இதில் வீட்டுக்கு போனோடனே ஐயாவுக்கு ஜூஸ் மாரி ஒன்று போட்டு கொடுத்துரும். உப்பு சக்கரை எதுவுமே போடக்கூடாது. ஜூஸ் மாரி ஒன்று போட்டு கொடுத்துரும். சரிங்களா? தொழில் என்ன பண்ணுறீங்க? ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறீங்களா? அது கொஞ்சம் மந்தமாக போகிற மாதிரி தான் சமயம் இருக்குது. வீட்டுக்கு போங்க, நான் பரிகாரம் சொல்கிறேன். அம்மா கையில் காப்பு கட்டி விடுறேன். நல்லபடியாக சரி. காணிக்கே ஒரு 100 ரூபானாச்சும் வைங்க. காணிக்கு வச்சுட்டு வாக்கேளுங்கம்மா. சஞ்சில காசு ஒரு 100 ரூபானாச்சும் வைங்கம்மா. அப்பதான் வந்து 15 யாரும் வைக்காதீங்க, நீங்களே எடுத்துட்டு போங்க. ஒரு பூஜைக்கு வந்து 30,000 40,000 ஆகுது. அதனால ஏதோ ஒன்று வைங்க. என்ன சமைக்கணும்? வாக்குல ஏதாவது எங்களுக்கு கிடைச்சதுன்னா எல்லாமே வாக்கு காணி வச்சுட்டு வாக்கு. பேர் என்ன? பாப்பா பேரு? எது வேணும்?